Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1089 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி அவனோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டே சொன்னான்ல, அதை கேட்டுட்டு ஒரு சில பேரு அது இம்பாசிபிள் நாங்க. ஆனா நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. பட் அது என்ன ஏதுன்னு நம்ம கிட்ட தெளிவா எதுவும் சொல்லல. பட் அவன் இப்ப சொன்ன விஷயத்த சாதிக்கணும்னா டெஃபினட்டா கிங் ஆஃப் த பைரட்டா ஆகணும். ஆனா அதுக்கு இவங்க லாஃப்ட் டேலுக்கு போகணும். அதுக்கு இன்னும் ஒரே ஒரு ரோட் பானகிளிஃப கண்டுபிடிச்சா போதும். கண்டுபிடிச்சிடலாம்னு பிராங்கி கேஷுவலா சொல்லுவான். ஆனா ராபின் கேட்டுட்டு அது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல, ரொம்பவும் கஷ்டம்பா. ஏன்டா அப்படி சொல்ற? வாட் இஸ் த மேட்டர் கேட்டா, கடைசி போனகிளிஃப கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா இது வரைக்கும் அந்த கடைசி ஒன்னை யாருமே கண்டுபிடிச்சது இல்ல. அந்த போனகிளிஃப் இந்த திசையில தான் இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்குன்னு ஏதாச்சும் ஒரு சின்ன க்ளூ இருந்தா பரவாயில்ல. ஆனா அது எங்க இருக்கு என்னன்னு சொல்லி ஒரு சின்ன க்ளூ கூட இல்ல. அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா கஷ்டம் தான். ஆனா பிராங்கி என்னானாலும் சரி நம்ம கண்டுபிடிப்போம். அப்பந்தான் நம்ம கேப்டனோட கனவை நம்ம நிறைவேற்ற முடியும். வாங்க எதுவா இருந்தாலும் தட்டி பிரிக்கலாம்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. லூஃபிக்குமே அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. சரி, இப்ப அப்படியே அங்க கட் பண்ணி நியூ வேர்ல்டுல இருக்க நேவி ஹெட் குவார்டர்ஸ் காட்டுறாங்க. அங்க இன்னும் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கானுங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, சாபோ கமபக்கா குயின்டம்க்கு கால் பண்ணானே அந்த கால் தான். அந்த காலை ரெக்கார்ட் பண்றது மட்டும் இல்லாம அவன் எங்க இருந்து அதை பண்றான் அப்படின்ட்டு பயங்கரமா செக் பண்ணுவானுங்க. ஆனா அவனுக்கு ட்ராக் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஏன்னா இப்ப அவன் பண்ணிட்டு இருக்கிறது எமர்ஜென்சி கால், எப்ப வேணாலும் கட் ஆகும். அதுக்குள்ள எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா இவ்வளவு நாளா அவனை பத்தி எந்த ஒரு லீடுமே இல்ல. அதனால இந்த சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. அவனை எப்படியாச்சும் ட்ராக் பண்ணி புடிங்கன்னு வெறி கொண்டு வேலையை பார்த்துட்டு இருப்பானுங்க. அதே நேரம் அந்த மார்கன் இருக்கானே, அவன் ஸ்கையிலேயே நியூஸ் கம்பெனி வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு என்ன சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா லேண்ட் ஆஃப் ஆனோல ஒஸ்ட் ஜெனரேஷன் ஒன்னு சேர்ந்து இருக்கானுங்க. ஆனா கடைசியில பிரிஞ்சுட்டானுங்க. பட் இருந்தாலும் கைடோவையும் பிக் மாமியும் காலி பண்ணிட்டானுங்கல்ல, அதோட ரிசல்ட்டா தான் பக்கி, ஷாங்க்ஸ், பிளாக் பியர்டு, லூஃபி இவங்க 4 பேரும் இப்ப கடலோட 4 எம்பரரா மாறிட்டாங்க. ஒஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே நியூ வேர்ல்டுல ஒவ்வொரு விஷயமா மாறிட்டு வருது. இப்ப என்னன்னா 7 வார்லார்டு சிஸ்டத்தை மொத்தமா கேன்சல் பண்ணிட்டானுங்க. அதனால கிராஸ் கில்டுன்னு ஒரு ஃபவுண்டேஷனும் ஓபன் ஆயிருக்குது. நேவி அமேசான் லில்லி ஐலாண்ட போய் ரைடு பண்ணி கடைசியில அங்க பிளாக் பியர்டு 3 குரூப்பும் படாத பாடுபட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெவல்யூஷனரி ஆர்மி முன்ன விட இப்போ ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கானுங்களாமா. அதுல முதல் விஷயம் அவனுங்க செலஸ்டியல் டிராகன்ஸுக்கு எதிராக வார் டிக்ளேர் பண்ணிருக்கானுங்க. அதுக்கப்புறம் சாபோ அலபாஸ்டாவை சேர்ந்த கிங் கோப்ராவை கொண்டிருக்கான். அது மட்டுமா விவியையும் இப்ப காணோம். இப்படி அடுத்தடுத்து நெருப்பு மாதிரி நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த கடலுக்கு என்னதான் ஆச்சு, இன்னும் எனக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி ஜாலியா ஆடி பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி மரி ஜாயில இருக்க அந்த 5 வெல்டர்ஸை காட்டுறாங்க. அவங்க வழக்கம் போல ஹால்ல உட்கார்ந்து ஒரே டிஸ்கஷன் தான். அப்ப அவங்களுக்கு போன் கால்ல நாங்க அவன் எங்க இருக்கான் என்னன்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணிட்டோம், கிங்டம் ஆஃப் லுலுசியா அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஐ திங்க் சாபோவை தான் கண்டுபிடிச்சு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிங்டம் சேர்ந்தவங்களும் ரெவரியா அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் கிங் செக்கி, அப்புறம் பிரின்சஸ் காமனே. அவங்க ரிட்டர்ன் அவங்க நாட்டுக்கு போகும்போது என்ன இருக்கும்னா பெல்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த கண்ட்ரியை ஆக்குபை பண்ணிட்டானுங்க. இவங்க ரெவரிக்கு ரிட்டர்ன் போன உடனே அவங்களையும் இப்ப பிடிச்சி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமா. அண்ட் ரெவரி நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெவல்யூஷனரி ஆர்மியை சேர்ந்த ஆபீசர்ஸ் எல்லாம் அங்க போய் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு கடைசியில சாபோ ஒளியணும்னா அது ஒரு பெர்ஃபெக்ட்டான இடம் தான் அப்படின்ட்டு சாபோ இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஒன்னு இந்த 5 வெல்டர்ஸும் ஐயோ பாவம் அவன் ஒரு அன்லக்கி மேன், இதுதான் அவனோட விதி போல. லுலுசி ஐலாண்டுன்னு அதை லுக் விடுவானுங்க. என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. அதே நேரம் இங்க கமபக்கா குயின் கிங்டம்க்கு நம்மளுக்கு கால் பண்ணால எல்லாம் தொணன்னு சந்தோஷத்தை அவங்கிட்ட புலம்பி தள்ளுவாங்க. நீ ஓகே தானா, உனக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லையான்னு. அவனும் ஆமா நான் எப்படியோ தப்புச்சிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் எல்லாத்துக்குமே உயிர் வரும். சரி ஏன்டா ரொம்ப நாளா கால் பண்ணாம இருந்த, உன்னை நினைச்சு நாங்க ரொம்ப கவலைப்பட்டோம் அப்படி இப்படின்னு அவங்கிட்ட கதர்னு கதறுவாங்க. அவன் மன்னிச்சுக்கங்க இங்க சிச்சுவேஷன் சரியில்லை, அதனாலதான் என்னால போன் பண்ண முடியலம்பா. ஒரு சில பேர் எமோஷன்ல முக்கிட்டு இருக்காங்க. ஆனா மத்தவங்க கண்டிப்பா நீ நல்லா இருக்கேன் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்காக கால் பண்ணிருக்க மாட்டேன், ஏதாச்சும் முக்கியமான விஷயமா தான் இருக்கும், அதை சொல்லுன உடனே ஆமான்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஆர்டிகலை ரீட் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு அந்த கிங் கோப்ராவை போட்டு தள்ளின மேட்டர் இருக்குல்ல அந்த விஷயத்தை பத்தி தான் சொல்லுவான். இவன் பேசுறத டிராகன் கேட்டுட்டு இருக்காருன்னு கூட அவனுக்கு நல்லா தெரியுது பாருங்களேன். அவன் அதை அவர்கிட்ட தான் சொல்லுவான். கிங் கோப்ராவை போட்டு தள்ளதுன்னு வாயை எடுப்பான். அத்தனை பேர் மூஞ்சிலையும் அப்படி ஒரு பதட்டம், என்ன சொல்ல போறானோன்னு. கடைசியில நான் கொல்லலாம்பா. அப்பந்தான் எல்லாத்துக்கும் நிம்மதியாகும். ஆமா எதுக்கு தேவையில்லாம சாப போய் இப்படி கொல்லணும்? சொல்ல போனா அந்த மனுஷன் ரொம்ப ரொம்ப நல்லவரு நாளும் தெரிஞ்சவரு. அப்படி இருக்கிறவரை இவன் ஏன் கொல்ல போறான்? அதுக்கப்புறம் இன்னொரு மேட்டரை சொல்லுன்ட்டு வாய் எடுப்பான். அவனுக்கே பயங்கரமா வேர்த்து ஊத்துது. இப்ப என்ன விஷயம்னா கிங் கோப்ரா செத்தெல்லாம் இப்ப மேட்ரே
இல்ல. அதை விட ஒரு பெரிய விஷயத்த இவன் மரி ஜாய்ஸ்ல பார்த்தானாமா. அதுவும் நம்ப முடியாத விஷயமா. அப்படி என்ன மேட்டர்னு ஆர்வமா கேட்பாங்க. அதே நேரம் மரி ஜாய்ஸ்ல பயங்கரமா ஒல்லியா ஒருத்தன் இருந்தானே, ஐ மீன் இருந்தாலே, அது ஏதோ பொண்ணாமா. நீங்க கமெண்ட் பண்ணி தான் எனக்கே தெரியும். அவ பட்டர்ஃபிளை வச்சு விளையாண்டுட்டு இருப்பா. அந்த டைம் லுலுசி ஐலாண்டுக்கு மேல இங்க பெரிய கிளவுட் ஒன்னு உருவாகும். அங்க இருக்க மக்கள் எல்லாம் எப்பவும் போல அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடமே பயங்கரமா இருட்டாகுமா. என்ன பயங்கரமா மழை வரும் போல. இது தெரியாம துணியெல்லாம் வெளியில காய போட்டோமே. சரி பரவாயில்ல. ஆனா இத பார்க்க கிரீப்பியா இருக்குது. ஆனா இத உத்து பார்த்தா மேல ஏதோ பெரிய ஆப்ஜெக்ட் ஒன்னு ஸ்கை மேல பறந்துட்டு இருக்க மாதிரி தெரியும். அதான் தெரியுது இல்ல, பதறி அடிச்சு ஓட வேண்டியதானே. அப்படியே பேன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. அடைச்சு வச்ச அந்த நாட்டோட கிங்கு பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பான். கொய்யாலைகளா, எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க என்னையவே அடைச்சு வைப்பீங்க. நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு மட்டும் இந்த மேட்டர் தெரிஞ்சது, உங்க எல்லாத்தையும் படுக போட்டு சுளுக்கு எடுத்துருவாங்கடா சுளுக்கு அப்படின்னு இவன் ஒரு சைடு கத்த, அவனோட ஒய்ஃப் அதுக்கு மேல கத்துவா. அங்க இருக்கவங்க எல்லாம், நீங்க உங்க சிட்டிசன்ஸ பத்தி கொஞ்சமாச்சு கவலைப்பட்டிருக்கீங்களா? நீங்க எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினதுனால தான் நாங்க இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலைமை. இதெல்லாம் உங்க தப்புன்ன உடனே அவன் கடுப்பாய் இன்னும் கத்துவான். அதுவும் என்ன தெரியுமா சொல்லுவான், நீங்க எல்லாம் கேவலமான சிட்டிசன்ஸ், ஆனா நான் இந்த நாட்டோட கிங்கு, என்னை எதிர்த்து கேட்கவங்களுக்கு எல்லாம் தகுதியே இல்ல, உங்க இடம் எதுன்னு தெரிஞ்சு நடந்துக்குங்க அப்படி இப்படின்னு அந்த டைம்லயும் வாங்குன்னு வாங்குவான். இவங்க நினைச்சாங்கன்னா இப்பவே அவனை தூக்கி போட்டு வாயிலே மிதின்னு மிதிச்சு போட்டு தள்ளுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனா அவங்க அதை பண்ண மாட்டோம்னு சொல்லிடுவாங்க. உடனே அவன் காட்டு கத்துவான், வாயை மூடிட்டு போங்கடா, எவனும் என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்கன்னு. இங்க என்னடா பட்டர்ஃபிளை எல்லாம் வச்சு எஃபெக்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா சேபோ அப்பதான் மேட்டர் சொல்லுவான். அந்த ரெவரி பாத்தீங்கன்னா பங்கையா கேசல்ல நடந்துச்சு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு எம்டி த்ரோன் ஒன்னு இருந்துச்சு அப்படின்ட்டு அவன் அடுத்தடுத்து மேட்டர் சொல்றத இங்க 5 எல்டர்ஸ் கேட்டுட்டு இருப்பானுங்க. அதுல ஒருத்தன் என்ன பண்ணிடுவான், இதுக்கு மேல அவங்கள பேச விடக்கூடாது, விட்டா எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும், அதனால இமீடியட்டா அவனோட கம்யூனிகேஷனை கட் பண்ணுங்க. அவன் அங்க கடன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். அதாவது அந்த பெரிய த்ரோன்ல வந்து யாருமே உட்காரக்கூடாது, ஏன்னா இந்த உலகத்துக்கு யாருமே கிங் இல்ல, ஆனால் அப்படின்ட்டு இங்க கதையை சொல்ல ஆரம்பிப்பான். இங்க இவனு என்னடான்னா லுலுசியா கிங்டம் இருக்குல்ல, அதை அப்படியே ரெட் கலர்ல ஒரு கிராஸ் பண்ணிட்டு நான் சொல்றத அப்படியே பண்ணுங்கப்பா. அதே நேரம் இங்க லுலுசியா ஐலாண்டுக்கு மேல கிளவுட் பயங்கரமா ஃபார்ம் ஆச்சுல்ல, அது இப்ப பச்சை கலர்ல மாறும். யாருக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. இங்க மரி ஜாய்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் இனி எந்த காலையும் ட்ரேஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஏன் அப்படி சொன்னானுங்கன்னு இப்ப தெரியாது, ஆனா போக போக தெரியும். இங்க ஏதோ பச்சை கலர்ல மாறிச்சுல்ல, அந்த இடம் பயங்கரமா வெளிச்சமாகும். சாபோவும் லுலுசியா ஐலாண்ட்ல தான் இருக்கான் போல. வெளிச்சத்தை பார்த்தவன என்னதுன்னு சொல்லி அப்படியே ஷாக் ஆகி கூட்டிட்டு இருப்பானா. ஊர் மக்கள் எல்லாருமே பேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இடையில இவளை வேற வளைச்சு காட்டுவாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே தெரியுது லுலுசியா ஐலாண்ட்ல ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறானுங்கன்னு. ஆனா அந்த எல்டர் சொல்லுவான் பாருங்க ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் தான் தெரியுது ஐலாண்டுல சம்பவம் இல்ல, ஐலாண்டியே சம்பவம் பண்ண போறானுங்கன்னு. அதாவது லுலுசியா ஐலாண்டுன்னு ஒண்ணு இருந்த தடையமே இருக்கக்கூடாது, மொத்தமா அழிச்சிருங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டிருப்பானுங்க. திடீர்னு வானத்துல இருந்து லேசர் மாதிரி வந்து டப்புன்னு பயங்கரமா அட்டாக் பண்ணும். அங்க இருக்க ஊர் மக்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுனே தெரியல, தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவாங்க. எங்க ஓடுறது, இது ஒரு ஐலாண்ட் ஆச்சே, சும்மா டம்முன்னு அட்டாக் பண்ணி தெறிக்க விட்டுட்டு இருப்பானுங்க. இங்க உள்ள மாட்டிட்டு இருக்க கிங்குக்கும் குயினுக்கும் வெளியில என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியல. சத்தம் பயங்கரமா இருக்கேன்னு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கும் போதே பட்டால் அடிச்சு தெரிக்கும். சோ மொத்தத்துல லுலுசியா ஐலாண்டிய மொத்தமா வெடிக்க வச்சு சம்பவம் பண்ணிடுவானுங்க. அப்படி அங்க வெடிச்ச உடனே இங்க கால் கட் ஆயிரும். சேபோன்னு எவ்வளவு கூட்டு பாப்பாங்க, நோ ரெஸ்பான்ஸ். அவ்வளவுதான். நேவி கப்பல் போல, நேவி ஆளுங்க போல, கப்பல் போனாதான் அவனுங்களும் போவானுங்க. எந்த ஒரு பெரிய நடவடிக்கையும் எடுத்த மாதிரியே இல்ல. ஆனா ஒரு ஐலாண்டியே கண் இமைக்கும் நேரத்துக்குள்ள காலி பண்ணிட்டானுங்க. அந்த டைம் சவுத் கோஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சுனாமி ஒன்னு ஃபார்ம் ஆயிருக்குது. அது ரொம்பவும் பவர்ஃபுல்லாவும் பயங்கரமா இருக்குது. ஆனா இப்ப அது முக்கியம் இல்ல, லுலுசியா ஐலாண்ட்ல தான் சேபோவும் இருந்தான். அந்த ஐலாண்டியே இப்ப மொத்தமா வெடிக்க வச்சிட்டானுங்க. அப்படின்னா சேபோ உயிரோட இருப்பானா இல்லையா, எதுக்காக ஒருத்தனை கொல்றதுக்காக மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க மொத்த பேர்த்தையும் கொன்னானுங்க, அப்படி என்ன மரி ஜாய்ஸ்ல சேபோ பார்த்தான் அப்படிங்கிற சீக்கிரட்டை நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.